அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தை 3வது வெள்ளிக்கிழமை, மிகவும் அற்புத பலன் தரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமைன்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் வராகி எண்ணெயிடம் நம்ம வைக்கப்படும் கோரிக்கையை நிச்சயமாக அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த முறையில் வைக்கும்போது சில பேர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பாங்க. ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் நஷ்டத்தில் போயிட்டுருக்கும், ராசியே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொன்னாகும். நீங்கள் மண்ணை தொட்டால் உங்களுக்கு பொன்னாகும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் பல மாங்காய் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அற்புதமான வழிபாடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையோடைய மிராக்களை பார்த்தலாம். வராகி அம்மனுக்கு வச்ச பானகத்தில் அம்மாவோட 2 கண்கள் தத்ரூபமாக அழகாக தெரியுது பாருங்கள் இந்த இமேஜில். நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயம் இல்லம் தேடி வருவாங்க. அதனால் முடிஞ்சதுன்னா வராகி அம்மனுக்கு டெய்லியுமே நீங்கள் பானகத்தை வைக்கும்போது அம்மா நம்ம கேட்கும் வரங்களை நிச்சயமாக தருவாங்க. அதே போல் நம்ம சேனலில் சொல்கிற ஒவ்வொரு பூஜை முறைகளும் அவங்களால முடிஞ்சதை பண்ணதின் மூலமாக வேலை விஷயமாக அந்த பரிகாரங்கள் பண்ணதுனால அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் இன்னொரு சகோதரியுமே நம்ம வீடியோ மூலமாக நிறைய பலன் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கம்மா. இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிற பட்சத்தில் நிச்சயம் நீங்கள் கேட்ட வரம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நேற்று வியாழக்கிழமை வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் யார் எல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ அவங்க அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோங்க. அதாவது நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 800 பேருக்கு மேலே பிரார்த்தனையை சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னது போலே உபயோக பண்ணி எல்லாருமே ஷார்ட்டாக சொல்லியிருந்தீங்க. அவங்க அனைவருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேங்கம்மா. ஈஸியாக இருந்தது எங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை உங்கள் குலதெய்வமும் சாயப்பாவும் வராகி அன்னையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவாங்க. தொடர்ந்து நீங்களும் நம்பிக்கையோடு வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம், இன்றைக்கு பார்த்திங்கன்னா தை வெள்ளிக்கிழமை 3வது வெள்ளிக்கிழமை இல்லையா? இந்த நாளில் நம்ம வராகி அன்னையிடம் இந்த முறையில் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அதாவது ஒரே கல்லில் பல மாங்காய் நம்ம அடிக்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பதிவு தான். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழமும் 4 கிராம்பு மட்டும் இருந்தால் மட்டும் போதுங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 9 சுக்கிர ஓரையில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் சுக்கிர ஓரையில் பண்ண முடியாதவங்க இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இன்றைக்கு நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த வர வெள்ளிக்கிழமை இதை தாராளமாக முயற்சி செஞ்சு பாருங்கள். அந்த ஒரு வாரம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு வழிபாடை பண்ணலாம். வெள்ளிக்கிழமை பண்ண முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமையில் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய கையில் ஒன்று நீங்கள் எழுதணுங்க. நீங்கள் என்ன தான் ராசி இல்லாமல் இருந்தீங்கனாலும் நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு தோல்வியிலே முடியுது, வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ஒரு வாழ்க்கையிலுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம். ₹1 கூட செலவு கிடையாது. உங்களுடைய இடது உள்ளங்கையில் சுக்கிரமேடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கட்டவரலுக்கு கீழே இருக்கிற அந்த பகுதியில் நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் 24 அப்படின்னு டெய்லியுமே எழுதுங்க. அதாவது அந்த இடத்துல உங்கள் வீட்டில் ஜவ்வாது இல்லைன்னா அத்தர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இருந்தால் கூட அந்த சுக்கிரமேடில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிகப்பு கலர் பென்னு இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னால் 24 அப்படின்ற நம்பர் எழுத சொல்லியிருக்கேன். இது சுக்கிர பகவானுக்குரிய நம்பரு. இந்த நம்பரையும் எழுதுங்க. அதுக்கு கீழே ஒரு ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. ரெட் கலர் பென் இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னால் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே ஒரு முக்கோணம் ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு நடுவில் 6 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசி மிகுந்த பெண்ணாகவோ ஆணாகவோ நம்ம இருப்போம். தொட்டது எல்லாம், அதாவது நம்ம மண்ணை தொட்டால் கூட அது நமக்கு பொன்னாக மாறும். அந்த அளவுக்கு அற்புதமானது. இது நீங்கள் டெய்லியுமே எழுதிட்டு வரலாம். குளித்து முடிச்சுட்டு அந்த கை
கையில், அதாவது உங்களுடைய இடது கையில் கட்டவரலுக்கு கீழே இருக்கிற சுக்கிரமேடில் ஏதாவது ஒரு அத்தர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. எதுவும் இல்லைன்னா ஜவ்வாது இருந்துச்சுன்னா அதை கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 24 அதுக்கு கீழே ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து முக்கோணம் போல் வரைஞ்சி அதில் 6 அப்படின்ற நம்பரை டெய்லியுமே எழுதிட்டே வாங்க. கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்வீங்க. இப்படி நீங்கள் உங்கள் கையில் எழுதிட்டீங்க இல்லையா, ஒரு நல்ல சுத்தமான எலுமிச்சம்பழம், புள்ளி இல்லாமல் நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கிற ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதை உங்கள் கையில் நீங்கள் நம்பர்ஸ்லாம் எழுதிருக்கீங்க பாருங்கள். நம்ம கையில் வந்து ஒரு 11 முறை கையில் நம்ம எலுமிச்சம்பழத்தை உருட்டுவோம் பாருங்கள், அது போல் உருட்டிக்கோங்க. கையில் வச்சு அப்படியே அந்த பழத்தை உருட்டிட்டு என்னென்ன வேண்டுமோ நல்ல நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. நான் நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த பெண்ணை, என்னை தேடி அனைத்து செல்வங்களும் வரும், எனக்கு நான் நினைக்கிற எல்லா விஷயமும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும், நம்ம கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நல்ல நல்ல விஷயத்த மனசில் வந்து நீங்கள் சொல்லிக்கொண்டே அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அப்படி சொல்லி கூட உருட்டலாம். இப்படி உருட்டிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணுறீங்கன்னா 4ஆக கட் பண்ணுங்கள். அதாவது 4ஆக தனித்தனி பீஸாக கட் பண்ணக்கூடாது. திஷ்டி சுத்திரத்துக்கு கட் பண்ணுவோம் பாருங்கள், அது போல் சின்னதாக 4ஆக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக 4ஆக கட் பண்ண வேணாம், சின்னதாக 4ஆக மேலே மட்டும் 4 பகுதியை கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 கிராம்பை அதுக்குள்ளே சொருவிடுங்க. அந்த எலுமிச்சம்பழம் கட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அதுக்குள்ளே சொருவி அதை வந்து வராகி எண்ணெயோடைய பாதத்தில் வச்சுடுங்க. வச்சுட்டு தூப தீப ஆராதனை காமிச்சு முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு அன்றைய நாள் முழுவதுமே அம்மாவோட பாதத்திலே இருக்கட்டும். அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் வீட்டு மாடியில் லைட்டாக வெயில் அடிக்கிற பக்கத்தில் வைங்க. கொஞ்சம் லைட்டாக அது வந்து ட்ரை ஆகும் பாருங்கள். அப்போ என்ன பண்ணுறீங்க, அன்றைக்கி ஒரு நாள் முழுவதும் வச்சு எடுத்துகிட்டு மறுநாள் நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கூடையே 21 நாள் உங்கள் மேலே படுறது போல் அது இருக்கணும். உங்கள் பேக்கில் வச்சுக்கலாம், உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய பேக்கெட்டில் கூட அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. 21 நாள் அது உங்கள் கூடையே இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது உங்களை பிடிச்சிருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும். சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகும். நீங்கள் தொட்டது எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றாக வெற்றியை கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பிஸ்னஸில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னாலும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரங்க. குழந்தைங்க வந்து என்னதான் படித்தாலும் ஒரு மார்க்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க, 2 மார்க் 3 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்றவங்களுக்குமே இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை இது போல் செஞ்சு அவங்களுடைய பாக்கெட்டில் இல்லைன்னா அவங்க ஸ்கூல் பேக்கில் வைக்கும்போதும் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். போகிற அனைத்து காரியங்களும் தடை நீங்கி சுபிக்ஷமாக இருக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த பெண்ணாகவோ இல்லை ஆணாகவோ நீங்கள் இருப்பீங்க. தினம் தினம் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த அற்புதமான வழிபாடை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கு செய்ய முடியாதவங்க வர ஞாயிற்றுக்கிழமை அன்றும் தாராளமாக செய்யலாம். எலுமிச்சம்பழத்தை 21 நாள் கழித்து எங்கேயாவது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடுங்க. இப்படி செய்வதன் மூலமாக நீங்கள் கனவிலும் நடக்காத ஒரு அதிர்ஷ்டத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி.